Dear students, in this video, term 3, ஓகேவா term 3ல first lesson பார்க்க போகிறோம் சரியா first lesson என்னென்னா பாருங்கள் இந்த டேர்மில் நம்ம 7 lessons பார்க்குறோம் ஓகேவா first lesson geometry, unit 1 geometry, geometryல perimeter and area ஓகேவா perimeter and area பற்றி அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்டு ஸ்கொயர் ஓகேவா ரெக்டாங்கிள் நம்மளுக்கு 2 ஷேப்ஸ் இருக்குது ரெக்டாங்கிள் ஸ்கொயர்ஸ் இருக்குது அதுக்கு எப்படி நம்ம பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க சுச்சுவேஷன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிக்சர் இருக்குது இல்லையா ஒரு ஸ்கூல் பிக்சர் இருக்குது இது வந்துட்டு அதோட ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா இதை வந்துட்டு இதோட பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் லென்த் ஆஃப் த பவுண்டரி ஈக்குவல் டு சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஈச் சைடு ஓகேவா எல்லா சைடோட சம்மையும் எல்லா சைடோட லென்த்தையும் சம் பண்ணணும் சம் மீன்ஸ் ஆட் பண்ணணும் ஓகேவா அதுதான் லென்த்து ஆஃப் த பவுண்டரின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்கே என்னென்னா பெரிமீட்டர் அதாவது லென்த் ஆஃப் த பவுண்டரி இஸ் கால்டு பெரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இங்கே ஸோ இங்கே ஹென்ஸ் த சம் ஆஃப் லென்த் ஆஃப் ஆல் சைட்ஸ் ஆஃப் அ க்ளோஸ்டு ஏரியா இப்போ ஒரு க்ளோஸ்டு ஏரியா இருக்குது ஓகேவா ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் எல்லா சைடோட லென்த்தையும் ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு கிடைச்சிரும் பெரிமீட்டர் ஓகேவா அதுதான் இந்த வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க த சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஆல் சைட் ஆஃப் க்ளோஸ்டு ஏரியா ஒரு க்ளோஸ்டு ஏரியாவோட எல்லா சைடோட லென்த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பெரிமீட்டர் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகுது பெரிமீட்டர் இஸ் யூஸ்ட் இன் ஃப்ரேமிங் ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணும்போது அங்கே நம்ம பெரிமீட்டர் யூஸ் ஆகுது அண்டு ஃபார் பென்சிங் ஏ வேக்கண்ட் லேண்டை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எக்ஸெட்ராக்கு நம்ம பெரிமீட்டர் யூஸ் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு பண்ணுறேன் ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் தான் பண்ணணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்கள் ரைட் த பெரிமீட்டர் ஆஃப் ஈச் ஃபிகர் இந்த ஃபிகரோட பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இப்போனா நம்ம இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகர்னு நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபிகர் வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் நம்ம என்ன பெரிமீட்டருக்கு என்ன எது பண்ணால் பெரிமீட்டர் எல்லாவோட ஏரியாவோட லென்த்து வந்துட்டு ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு லென்த்து பாருங்கள் 6 ப்ளஸ் இன்னொரு சைடோட லென்த்து 5 ப்ளஸ் இன்னொரு சைடோட லென்த்து 6 ப்ளஸ் இன்னொரு சைடோட லென்த்து 4 சைடு இருக்குது அந்த 4ஓட லென்த்தோட வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ண எப்படி என்ன கிடைக்கும் 5 + 5 10 6 + 6 12 இப்போ இந்த 12ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் 10 + 12 22 இங்கே வேல்யூ என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஸோ சென்டிமீட்டர் கரெக்டாக ரைட் பண்ணோம் ஓகேவா இதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்க எல்லா பிக்சருக்கும் ஜஸ்ட்டு அதோட வேல்யூஸை ஆட் பண்ணி ரைட் பண்ணுறீங்க ஓகேவா இந்த 4th ஒன்றும் அதே மாதிரி தான் 4th ஒன்றும் இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே 9 + 6 + 3 ப்ளஸ் இந்த வேல்யூ 4 ப்ளஸ் இந்த வேல்யூ 3 ப்ளஸ் இந்த வேல்யூ அகெயின் 4 ப்ளஸ் இந்த வேல்யூ 3 ப்ளஸ் இந்த வேல்யூ 6 இதெல்லாமே ஆட் பண்ணி அதோட வேல்யூ எடுத்து அதோட சென்டிமீட்டர் ரைட் பண்ணோம் ஓகேவா இப்படி தான் இது எல்லா ஃபிகருக்கும் 5 6 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே நம்ம இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம் ஓகேவா பெரிமீட்டருக்கு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம சம்மை சால்வ் பண்ண முடியும் ஓகேவா பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அது பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபார்முலா ஃபார் த பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துருந்து அதோட மெஷர்மெண்ட் கொடுத்து தான் நம்ம எப்படி பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஓகே பாருங்கள் இங்கே இது இந்த பிக்சர் வந்து ஒரு ரெக்டாங்கிள்னு நம்மளுக்கு தெரியுமா ரெக்டாங்கிள்னால் ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும் ஆப்போசிட் சைடு லென்த் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் பிரெத் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் இதை நம்ம சின்ன லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் ஓகே பெரிமீட்டர் பாருங்கள் இப்போது ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னென்னா பெரிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு லென்த்து ப்ளஸ் பிரெத் ப்ளஸ் லென்த் ப்ளஸ் பிரெத் இது எல்லாமே க்ளோஸ்டு ஏரியானா இப்போ தானே நம்ம பார்த்தோம் க்ளோஸ்டு ஏரியாவோட எல்லா சைடையுமே நம்ம
ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதோட எல்லா வேல்யூ லென்த்தோட வேல்யூ பிரெத்தோட வேல்யூ அகெயின் லென்த்தோட வேல்யூ பிரெத்தோட வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு ட்வைஸ் த லென்த்து வந்து 2 டைம் ட்வைஸாக இருக்குது ப்ளஸ் பிரெத்து வந்துட்டு ட்வைஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ட்வைஸ் த லென்த்து ப்ளஸ் ட்வைஸ் த பிரெத்து. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ட்வைஸ்னால் 2 டைம் இன்ட்டு லென்த்து, 2 இன்ட்டு லென்த்துன்னு ரைட் பண்ணிக்கிறோம். லென்த்தையும் ஆட் பண்ணுறதும் சேமாக தான் கிடைக்கும். இல்லை லென்த்தை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ, லென்த்தோட வேல்யூ சேம் வேல்யூ. ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும், 2ஆல் மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத்து. ஓகேவா? லென்த்து 2 டைம் இருக்கிறதால 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் லென்த்தை, ப்ளஸ் பிரெத்து 2 டைம் இருக்கிறதால 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத். இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.1 பாருங்கள். The length of the rectangle below is 5 cm and the breadth below இல்லை, இது வந்து length. ஓகேவா? length பாருங்கள், the length of the rectangle is 5 cm. லென்த்து வந்துட்டு 5 cm கொடுத்துட்டாங்க, பிரெத்து வந்துட்டு 2 cm கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ஸோ இங்கே 5 cm நம்மளுக்கு இங்கே என்னவாக இருக்கும், ஆப்போசிட் சைடும் 5 cm இருக்கும். இங்கே 2 cm இங்கே என்னவாக இருக்கும், இங்கேயும் 2 cm இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம லென்த்தும் பிரெத்தும் தெரியும், நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாவும் தெரியும் ரெக்டாங்கிளுக்கு. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள், அந்த பிக்சரில் இருந்தது PQRSன்னு நேம் கொடுத்துருக்காங்க, அந்த நேம் தான் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன தெரியும், 2 இன்ட்டு லென்த்து ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத்து அப்படின்னு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோமா. ஸோ 2வை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். லென்த்தோட வேல்யூ என்ன 5, ஸோ 2 இன்ட்டு 5 ப்ளஸ் ஒரு நெகைன் 2 அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். பிரெத்தோட வேல்யூ 2ன்னு பார்த்தோம், ஸோ அந்த 2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். 2 இன்ட்டு 5 10 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4, இப்போ 10 + 4 14. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளோட வேல்யூ 14 cm அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்கொயர் இருக்குது இல்லையா, ஃபார்முலா ஃபார் த பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர்னு ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா, பட் ஸ்கொயருக்கு அதே ஃபார்முலா இருக்காது, ஸ்கொயருக்கு வேறு ஃபார்முலா. ஸோ இங்கே ஒரு பிக்சர் பாருங்கள், இதுதான் ஸ்கொயர். ஸ்கொயர்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஸ்கொயரோட சைடு, 4 சைட்ஸ் இருக்குது ஸ்கொயருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், த லென்த்ஸ் ஆஃப் ஆல் த சைட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் ஈக்குவல். ஓகேவா? எல்லா சைடுமே லென்த் வந்து என்னவாக இருக்கும், ஸ்கொயருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே 4 cm இருந்ததுன்னா எல்லாமே 4 cm தான் இருக்கும். ஓகேவா? Therefore, the perimeter of a square பாருங்க 4 times the length of one of its side. ஓகேவா? 4 times இருக்கு இல்லையா சைடு, ஸோ அதை என்ன பண்ணுறோம், 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 4 times the length of one side. ஸோ 4 into length of one side. ஸோ ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயருக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஒரு சைடையும் இப்போ 4னா 4 + 4 + 4ன்னு 4 டைம் ஆட் பண்ணணும். 4 இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்றா தான் கிடைக்கும். அதே வந்து 4 ஒரே வேல்யூ தான், அது 4 டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 4ங்கிற வேல்யூவை 4 சைட்ஸ் இருக்குங்கிறதால 4ஆல் மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு சேம் வேல்யூ 4 × 4 16 தான் கிடைக்கும். இதுக்கும் வேல்யூ 16 தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபார்முலா என்னவோ அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4 × length of one side. ஓகேவா? ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு ஃபார்முலா 4 × length of one side. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.2 பாருங்கள். the length of one side கொடுத்துட்டாங்க. of a square is 7 cm. find the perimeter. find its perimeter. ஓகேவா?
ஒரு சைடோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும், 4 இன்ட்டு லென்த் ஆஃப் ஒன் சைடு. இந்த 4 அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். லென்த் ஆஃப் ஒன் சைடுக்கு 7ன்னு தெரியும் நம்மளுக்கு வேல்யூ. ஸோ 4 இன்ட்டு 7 28. Therefore the perimeter of a square is 28 centimeter. சென்டிமீட்டர் அந்த வேல்யூ மெஷர்மெண்ட் கரெக்டாக ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்குலர் பார்க். இங்கே ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாங்க, அப்போ ரெக்டாங்கிள் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரெக்டாங்கிள் பார்க்கோட லென்த்து வந்து 60 சென்டிமீட்டர், வித் வந்து 50 சென்டிமீட்டர். வாட் இஸ் இட்ஸ் பெரிமீட்டர்? பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம எதுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணணும்? பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்குலர் பார்க் இல்லையா? அதனால் லென்த்து பிரெத் ரெண்டு வேல்யூ கொடுத்துருந்தா நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்முலா தான் ரைட் பண்ணோம். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா ஈக்குவல் டு 2 இன்ட்டு லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத். ஓகே, ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? ஜஸ்ட்டு லென்த்தோட வேல்யூ 16ம் வித் பிரெத் வந்து பிரெத்துனாலும் வித்துனாலும் சேம் தான். ஸோ அதை 15ம் வேல்யூவை ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், 2 இன்ட்டு 60 ப்ளஸ் 2 இன்ட்டு 50 அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 2 இன்ட்டு 60 மல்டிபிள் பண்ணும்போது 120 கிடைக்குது. ப்ளஸ் 2 இன்ட்டு 50 மல்டிபிள் பண்ணும்போது 100ன்னு கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 220 கிடைக்குது. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் பார்க்கோட வேல்யூ 220 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4 பாருங்கள். How much wire will be needed to put a triple fence around a square plot with side 20 meter? ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். How much wire will be needed? எவ்வளோ ஒயர் நம்மளுக்கு தேவைப்படுது? ட்ரிப்பிள் ஃபென்ஸு, அதாவது 3 தடவை ஒயர் வந்து ஒரு ஸ்கொயர் பார்க்கை ஒரு ஸ்கொயர் ப்ளாட்டை சுற்றணும். ஓகேவா? அதோட சைடு வந்துட்டு ஒரு சைடு வந்து 20 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது இப்போ பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸ்கொயருக்கு. ஒரு டைம் வந்து ஒரு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது 3 டைம் ட்ரிப்பிள் பென்ஸு ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட வேல்யூவில் நம்ம ட்ரிப்பிள் டைம் அப்படிங்கிறதால 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷினும் கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ஒயர் அட் ₹50 பர் மீட்டர்? எவ்வளோ காஸ்ட்டு தேவைப்படுது? இந்த 3 டைம் அந்த ஒயரை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு வரோம் இல்லையா? அதுக்கு எவ்வளோ ஒயர் காஸ்ட் தேவைப்படுது? அந்த ஒரு மீட்டரோட காஸ்ட்டு ₹50 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ மீட்டர் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதோட 50 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட்டு கிடச்சிரும். ஓகேவா? வாங்க எப்படி சொல்யூஷன் போடுறதுன்னு பார்க்கலாம். டு புட் அ சிங்கிள் பென்ஸ் அரவுண்ட் த ஸ்கொயர் பிளாட் we need to find its perimeter. ஓகேவா? ஒரு டைம் சிங்கிள் டைமுக்கு அந்த ஸ்கொயர் பிளாட்டுக்கு எவ்வளோ ஒயர் தேவைப்படுதுன்னா அதோட பெரிமீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், 4 இன்ட்டு லென்த் ஆஃப் ஒன் சைடு. ஸோ 4 மல்டிபிள் ஒரு சைடோட லென்த்து 20 மீட்டர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 20, 4 இன்ட்டு 20 80. ஸோ ஒரு டைமுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒரு பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் பிளாட் இஸ் 80 மீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. சின்ஸ் த ஃபென்ஸ் இஸ் த ட்ரிப்பிள் ஃபென்ஸு 3 டைம் சுற்றுறாங்க, அப்போது அதோட பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஜஸ்ட்டு பெரிமீட்டர் வேல்யூ 80யோட 3 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். 240 மீட்டர். அப்போது 3 டைம் வந்துட்டு அந்த ஸ்கொயர் பிளாட்டை சுற்றுறதுக்கு நம்மளுக்கு 240 மீட்டர் ஒயர் தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நவ் let us find how much wire cost. ஒயர் காஸ்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 1 மீட்டர் ஆஃப் ஒயர் வந்துட்டு 15 கொடுத்துட்டாங்க. அப்போ 240 மீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா, ஸோ 240 மீட்டரை 50ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், ஒரு மீட்டரோட வேல்யூவால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 12,000 கிடைக்குது. ஓகேவா? த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஒயர் வந்துட்டு ட்ரிப்பிள் பென்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 12,000 rupees, 12,000 தேவைப்படுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
ட்ரிபிள் பென்ஸுக்கு எவ்வளோ ஒயர் தேவைப்படுது அதோட ஸ்கொயர் பிளாட்டுக்கு. அப்போ ஸ்கொயருக்கு நம்மளுக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா தெரியும். ஒரு டைமுக்கு பெரிமீட்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ட்ரிபிள் டைம் அப்படிங்கிறதால 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒயர் காஸ்ட்டு வந்து 1 மீட்டருக்கு 50 கொடுத்துட்டாங்க. டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னா டோட்டல் பெரிமீட்டரோட வேல்யூவோட 50யை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ட்ரை திஸ் பாருங்கள். இஃப் அ ஸ்கொயர் ஆஃப் ஒன் சைடு வந்துட்டு 1 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த லார்ஜர் ஸ்கொயர்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போது இதோட பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள், நம்ம பெரிமீட்டர்னால் எப்படி ஜஸ்ட் எல்லா சைடுமே ஆட் பண்ணி சொல்லுவோமா? இங்கே 4 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கேயும் 4 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே 1 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்தால் இங்கே என்ன இருக்கும்? 3 சென்டிமீட்டர் இருக்கும். இங்கேயும் 1 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்துருக்காங்க, 3 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். அதாவது 4 + 4 + 3 + 3 ஆட் பண்ணால் 4 + 4 8, 8 + 3 + 3 வந்து 6. 8 + 6 என்ன கிடைக்கும்? 14 சென்டிமீட்டர் தான் இதோட பெரிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 பாருங்கள். 5 கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களோட ஹோம்ஒர்க். சரியா? ஜஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலா ரைட் பண்ணி அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். சரியா? ஸோ கொஷினை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஹவு மச் ஒயர் will be needed to make a rectangle. ரெக்டாங்கிளுக்கு எவ்வளோ ஒயர் தேவைப்படுது, லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டுன்னு ரைட் பண்ணி அதோட ஃபார்முலா 2 × லென்த்து ப்ளஸ் 2 × பிரெத்து ரைட் பண்ணி லென்த்துக்கு பதிலாக 6 சென்டிமீட்டர்னும் பிரெத்துக்கு பதிலாக 3 சென்டிமீட்டர்னும் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சரில் சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணால் மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். த லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்துட்டு 14 மீட்டர் கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க. இதோட பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரியே தான் செகண்ட் கொஷினும். ஜஸ்ட்டு ஃபார்முலா ரைட் பண்ணி அதோட வேல்யூவை லென்த் வந்து 14, பிரெத்து வந்து 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் பாருங்கள். ஈச் சைடு வந்துட்டு ஸ்கொயர் இஸ் 7 மீட்டர் லாங். அப்போது ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்ன? 4 × ஒன் சைடோட லென்த்து. ஸோ 7. ஸோ இங்கே 7. 4 × 7 சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். இஃப் வி டேக் 2 ரவுண்ட் ஆஃப் அ ஃபீல்டு. நீங்கள் வந்து 2 ரவுண்ட் ஆஃப் ஃபீல்டு வந்து ஒரு ஃபீல்டை 2 ரவுண்ட் அடிக்கிறீங்க. ஓகே, தட் இஸ் 340 மீட்டர் லாங்கு, 160 மீட்டர் வித்து. எல் வந்துட்டு அதாவது லென்த் வந்துட்டு 340, பிரெத் வந்துட்டு 116 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு கிலோமீட்டர்ஸ். கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸை கவர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருந்தா நம்மளுக்கு பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா 2 × லென்த்து ப்ளஸ் 2 × பிரெத்து ரைட் பண்ணிவிட்டு அதோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 × லென்த்தோட வேல்யூ 340 ப்ளஸ் 2 × 160. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1000 கிடைக்கும். 340 2 டைம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 618 கிடைக்கும். ப்ளஸ் 160 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 320 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஒரு மீட்டர்னால் 1000 மீட்டர்னால் 1 கிலோமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இதை கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா? அப்போ 1000 மீட்டர்னால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 கிலோமீட்டர் தான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th ஒன் கொஷின் பாருங்கள். 5th ஒன் வந்து சஞ்சு கம்ப்ளீட் 10 ரவுண்ட் அரவுண்ட் அ ஸ்கொயர் பார்க் எவ்ரிடே. ஒரு ஸ்கொயர் பார்க்கை 10 ரவுண்ட் அடிக்கிறாங்க. இஃப் ஒன் சைட் ஆஃப் த பார்க் வந்துட்டு
110 meter. Find the distance covered by Sanju in a day. Terms of கிலோமீட்டர்லையும் மீட்டர்லையும் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 4 இன்ட்டு ஒரு சைடோட வேல்யூ 110. இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 440 கிடைக்கும் மல்டிபிள் பண்ணால். நெக்ஸ்ட்டு அதை 10 ரவுண்டு, ஒரு ரவுண்டோட பெரிமீட்டர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 10 ரவுண்ட் பண்ணுறாரு இல்லையா? ஸோ 10 இன்ட்டு 440. ஸோ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 4400 அப்படின்னு கிடைக்கும். இது மீட்டரில் கிடைக்கும். சரியா, நம்ம மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க. 110 மீட்டர். ஸோ 4400 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம 1000, அதாவது 1 கிலோமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு தெரியுமா? ஸோ இதுலேருந்து 4000 இருக்கா? ஸோ 4 கிலோமீட்டர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாமா? 4000 தனியாக ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 400 மீட்டர் இப்படி ரைட் பண்ணலாம். இதுதான் கிலோமீட்டர்லையும் மீட்டர்லையும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த 5 கொஷின்ஸும் உங்களோட ஹோம்ஒர்க். சரியா, இதை நீங்கள் கொஷின் ரைட் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணி நீட்டாக அழகாக ரைட் பண்ணி சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.